Hello everyone, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுவும் பாய் வீட்டு கல்யாணத்துல எப்படி செய்றாங்களோ அதே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ண போறோம். சொதப்பாம அரிசி ஒடியாம டவுட்டே இல்லாம பக்காவா பண்ண போறோம். சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். 2 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போறேன். அதுக்கு 800 கிராம் வெங்காயம், 800 கிராம் தக்காளி. எப்பவுமே தக்காளி வெங்காயம் ஈக்குவலா இருக்கணும். இன்கேஸ் 1 கிலோ பிரியாணி செய்ய போறீங்கன்னா 400 கிராம் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி, 10 பச்சை மிளகா, 3 பெரிய சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இது அப்படியே ஹாஃப் ஆக்கிக்கணும் 1 கிலோக்கு. இதில் 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் இருக்குது. இப்போ நம்ம மெஷர் பண்ணி தம்மில் தான் செய்ய போகிறோம் பிரியாணி. ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த பாத்திரத்தில் 3/4 மாதிரி மெஷர் ஆகியிருக்கு. ஸோ இந்த அரிசியை வந்து நல்லா ஒரு 3 தண்ணி மாதிரி போட்டு அலசிக்கோங்க. அலசிட்டு அகைன் வாட்டர் ஊற்றி ஊற வச்சு சைடில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அலசுங்க, நல்லா கைவிட்டு பிசைஞ்சி. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ண போது ஈக்குவலான சைஸில் கட் பண்ணணும். இல்லைனா ஒன்று சீக்கிரமாக வேகும், ஒன்று சீக்கிரமாக வேகாமல் இருக்கும். வெந்தது வந்து தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. 5 கிராம் பட்டை, 20 லவங்கம் ஆனியன் கூடயே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். காஞ்ச எண்ணெயில் போட்டால் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் ஆனியனை சேர்த்து போடுறேன். ஆனியன் நீங்கள் எவ்வளோ பொன்னிறமாக வதக்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும், தீயவும் கூடாது. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். 1 நிமிஷம் அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நான் காட்டின புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றாவே சேர்த்து போட்டுக்கோங்க, தனித்தனியாக போடணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி குயிக்காக வதங்குறதுக்கு இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடணும். வதங்கின பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகணும். தக்காளி நல்லா வதங்கியாச்சு, நல்லா வாசனையும் கொடுக்குது. ஆல்ரெடி நான் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் ப்ளஸ் தயிர் வந்து ஒரு 200 கிராம் அதையும் கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நல்லா கிளறி விடுங்க. பொபர்ச்சிங்கெல்லாம் பிரியாணி செய்யும் போது மிளகா பொடியை தவிர வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் ஆட் பண்ண மாட்டாங்க. நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கோம், நிறைய பிரியாணி மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கேயும் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 கிலோ மட்டன் இதில் ஆட் பண்ண போகிறேன். நிறைய பேர் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு அது மட்டும் போட்டு தனியாக மட்டனை வேக வச்சு எடுப்பாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா மட்டனுள்ள இந்த மசாலாலாம் வந்து இறங்காது. இந்த மாதிரி மட்டனை இதே மசாலாவில் போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால மட்டனுக்குள்ளே மசாலா செம்மையாக இறங்கியிருக்கும். பொபர்ச்சிலாம் கல்யாணத்தில் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. 200 ml தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 10 விசில் அளவுக்கு நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் என்னோடய சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா வெல்கம். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது நல்லா வேகட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் அரிசியை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அரிசியை மெஷர் பண்ணோம்ல, அதில் 1:2 ரேஷியோவாக நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் இதிலே ஆட் பண்ணிட்டேன். மட்டன் நல்லா வெந்தாச்சு. மட்டனை வந்து ஆஃப் பண்ணாமல் சிம்லியை வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும், அரிசி வேகிற வரைக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி கொஞ்சம் கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். மட்டன் நல்லா வெந்து செம்மையாக வாசனை வருது. ஸோ இப்போ நம்ம அரிசி சைடு போகலாம். தண்ணி நல்லா கொதிச்சியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுட்டு இருந்த மட்டன் அந்த கிரேவி மட்டும் லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் இப்போ ஆட் பண்ண தேவை கிடையாது. அரிசியை இப்போ போட்டுக்கலாம். எதுக்காக மட்டன் நம்ம ஆட் பண்ண வேண்டாம்னா, இதில் மட்டனை ஆட் பண்ணிங்கன்னா மட்டன் வந்து சும்மா சல்லுன்னு ஆகிடும். அதாவது உப்பு சப்புலாம் கொஞ்சம் கம்மியாகிடும். அரிசி வந்து பாதி வெந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா கிரேவியும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லேசாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அரிசி வந்து உடையும். இப்போ வாட்டர் நல்லா வத்திடுச்சு. லைட்டாக தான் வாட்டர் இருக்குது. இந்த டைமில் தம் வைக்க போகிறோம். கேசரி பவுடர் வந்து இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரைக்கணும்னு சொல்லிட்டு அவசியமும் கிடையாது. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு சிம்மில் வச்சு தம்மில் விட்டுடலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி பார்த்து அடியிலன்னு எடுத்து மேலே போட்டு கிளறி விடுங்க. அரிசி பயங்கரமாக இல்லைன்னா உடஞ்சிடும். மட்டன் பிரியாணி பொபர்ச்சிங்க செய்கிற மாதிரியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 கிலோ மட்டன் பிரியாணி ஃபங்க்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து டேஸ்டியான கத்திரிக்காய் பச்சடி. கல்யாணத்தில் எந்த டேஸ்ட் வருமோ அதே மெத்தடில் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.